இன்றுடன் சொக்கலிங்கம் 80 வயதாகின்றது. இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை சாப்பிட்டதில்லை. அதுவே கேட்குறது யாராவது மாத்திரை சாப்பிட்டு நிறுத்திடாதீங்க. உங்கள் டாக்டர் ஆலோசனை பிரகாரம் செய்ய வேண்டும். இன்றுடன் சொக்கலிங்கம் 55 வருடம் விஜயத்தில் பணியாற்றி இன்று 56வது வருடம் பணியேற்றவும் நன்னாலே உங்கள் முன்பு இருப்பதே மிக்க மகிழ்ச்சி. நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு காரணம் ஒரே ஒரு குறிக்கோள். ரவிப்பிள்ளை தலைவர் அனைவரும் சேர்ந்து ஒன்று, நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தனி மனிதனை, தன் குடும்பத்தை, தன் சமுதாயத்தை, அந்த காப்பாற்றப்பட்ட சமுதாயம் உலக மக்கள் அனைவரையும் நாம் காப்பாற்றுகின்ற வழி செய்தால் போல வாழ்க்கை முறைக்கு. ஒன்றே ஒன்று கூற விரும்புகின்றேன். இதையும் 100 வருடம் இயங்க வேண்டும். சொக்கலிங்கத்திலும் எவரையுமே வரக்கூடாது. அது என்ன செய்தால் போதும்னு நினைக்கிறீங்க? வெரி குட். இப்போ நீ மகிழ்ச்சியோடு கைத்தட்டீங்கல்ல, நீ உள்மனதில் மகிழ்ச்சி என்ற உணர்வுடன் வாழும் பொழுது உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்பது மாற்று கருத்தில்லை. அனைவரும் ஒரு நிமிடம் வானவில்லை நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. வானவில்லை எல்லாரும் பார்த்துருப்பீங்களா ரவி? வானவில்லை ரசித்து பார்த்து கொண்டு அதை வைத்து ஒன்றே ஒன்று சொல்கின்றேன். நம் வாழ்க்கையும் வானவில்லும் ஒன்றுதான். அது பின்னால் இருக்கவங்களும் தயவுசெய்து நான் பேசுவதை கேட்க வேண்டும். நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா என் பேச்சை கேட்க தவறி விடுங்க. அப்புறம் விட்டுட்டீங்களே சொக்கலிங்க ஃபோனில் கேட்காதீங்க. வானவில்லும் நாமும் ஒன்று என்பதற்கு காரணம், வானவில் தோன்றி மறையும், நாம் அனைவரும் தோன்றி மறைவோம். வானவில்லை கிட்ட போனால் தொட முடியாது, வானவில்லை கிட்ட போனால் பார்க்கவும் முடியாது. உங்கள் வாழ்க்கையை வானவில் நினைத்து தூரத்திலிருந்து பார்க்க கற்றுக்கொள்ளுகளே தவிர வானவில் உள்ளே செல்லக்கூடாது. வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை உங்கள் எண்ணங்களாக தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன இப்ப மாற்றிக்கொள்ள என்று பார்த்தீங்கன்னா 7 வர்ணம் தான் எண்ணங்கள். என்ன தெரியுமா? அன்பு, அமைதி, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை காய்கறி பழங்களில் தோலில் தான் இயற்கையோ இறைவனோ படைக்க வைக்கின்றது. தயவு செய்து நம் அனைவரும் காய்கறி பழங்களை தோலியுடன் சாப்பிடுங்கள். நான் பெண்கள்லாம் தோலை செய்விட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு அதை சாப்பிடுகின்ற குஷியாக இருக்கின்றது. உள்ளே சாப்பிட்டு ஆடு மாடுகள் குஷியாக இருக்கின்றன. வெளியில் சாப்பிட்டு உள்ளே சாப்பிட்டு மனிதர்கள் என்கிட்ட வந்துடுறாங்க. இப்படி கேட்கும்பொழுது ஒருத்தர் சொல்கிறாங்க, சொக்கலிங்கம் பலாப்பழத்தை எப்படி சாப்பிட்றதுன்றாங்க. அது எப்படி முடியுதோ சாப்பிடுங்க. 2வது, வானவில் இருக்கின்ற 7 நேரத்தில் 2 உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஒன்று, ஏதாவது ஏரோபைக், பி ஆக்டிவ் யுவர் செல்ஃப், பி மொபைல் யுவர் செல்ஃப். நடக்குதோ நீந்துதோ ஓடுதோ, பட் ஜிம்மெல்லாம் போய் ரொம்ப போய் மாட்டிக்காதீங்க. நிறைய ஜிம்மில் போய் இறக்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும். எவன் ஒருவன் தன் சகதிக்கு அப்பாற்பட்டு வேகமாக செய்கின்றார்களோ, அதில் உணர்ச்சிப்பட்டு செய்கின்றார்களோ, அந்த ஜிம்மில் இறந்து விடுவார்கள். ஸோ அது உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லை சொக்கலிங்க வேதாந்தம் பேசாதே ஒன்று சொல்லிட்டு இன்னும் என்ன தெரியுமா பண்ண வானவில் இருக்கிறது? நாம் பிறப்பே வரம் நினைத்து வாழ்க்கையை தவத்தில் நடந்து கொண்டு எடுத்து சென்றால் உங்களை 100 வருடம் எந்த சக்தி அழிக்க முடியாது. இந்த சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாதே, கடைபிடிக்க மாட்டேன் என்றால் அப்பொழுதும் வானவில் உங்களிடம் இருக்கும். என்ன வானவில் தெரியுமா? இதை பாருங்க, உங்களுக்கு அதான் கொண்டாந்துருக்கேன். இது பார்க்குறீங்க, இப்போ வானவில் தானே. இந்த 3ம் நீங்கள் கடைபிடிக்கவில்லை விட்டால் எந்த வானவில் இருக்குன்னு தெரியுமா? உங்கள் அறமாரியில் எல்லா வியாதிகளுக்கும் இந்த கலர் கொண்ட மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த வானவில் வேண்டும் என்பதை முடிவு செய்வது நம் உறவினர்கள் கையில் தான். உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து பாருங்கள் என்று சொல்லி, மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னேன்ல, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. எவன் ஒருவன் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்களோ மகிழ்ச்சி குறையவே குறையாது.
அது அறிவோ, படிப்போ, உழைப்போ, நேரமோ, பணமோ கொடுக்கும் நிலையில் இருங்கள். அதைவிட பெரிய மகிழ்ச்சியை தெரியுமா? விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி என்று உணர வேண்டும். அதைவிட முக்கியமான ஒன்றை சொல்லுகின்றேன். வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் போதும். அதற்காக அடிக்கடி சொல்றேன். இது என்ன பார்த்தீங்களா? என்னது இது? இது பாயிண்டர், பென்னு, லேசர் பாயிண்டர், லைட் எல்லாமே இதில் 4 in 1. இதை காட்டுவதற்கு காரணம், இந்த முனை என்பது கல்லறை, கருவறை. இந்த முனை என்பது எது? கல்லறை. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம் கையில் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். இடைவெளி என்ற வாழ்க்கை நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுதுதான் இந்த இடைவெளி என்ற இடத்தை நாம் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்க பேச்சு கேட்கலன்னா குறைத்து கொண்டு இளமையிலே இறந்து விடுங்கள். அதுவும் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இறக்க வேண்டும். ஆனால் சொக்கலிங்க சொல்லுகின்ற கருத்தை கேட்டு மகிழ்ந்து வாழ்ந்தால் 100 வருடம் வாழ்வது கட்டாயம். நாம் வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழும் கருவியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தயவு செய்து அனைவரும் ஒன்று இணைந்து, அனைவரும் நம் நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கே நாம் வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்பதுதான் அல்லும் பழமாக செக்ரட்டரி, பிரசிடென்ட்டு எல்லாரும் உழைத்துக் கொண்டிருப்போம். அவரோடு சேர்ந்து நாம் உழைக்க வேண்டுமே தவிர, நீங்கள் எதை நினைத்தாலும் சரி மனதில் மகிழ்ச்சியை மட்டும் இழக்காமல், மகிழ்ச்சிக்காக எதையும் விட்டுக் கொடுங்கள். மகிழ்ச்சி இழக்காமல் வாழ்ந்தாலே போதும். சொக்கலிங்கத்துக்கு வேலையற்ற நிலையை நீங்கள் எடுத்துச் செல்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்பது கூறி முக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரையும் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து காப்பி அடிக்காதீர்கள். காப்பி அடித்தால் நீங்கள் கட்டாயம் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டு அவர்கள் விடைபெறுகின்றேன். அறிவு என்பது என்ன நினைக்கிறீங்க? அறிவுன்னா என்னம்மா? சொக்கலிங்க வைத்திருக்கின்ற 20 டிகிரியா, நீ வைத்திருக்கின்ற 10 டிகிரியா, 5 டிகிரியா? அறிவு என்பது வைத்திருக்கின்ற பட்டங்கள் அல்ல. அறிவு என்பது நாம் பட்ட அறிவோ, நாம் கற்ற அறிவோ அனைத்துமே அறிவல்ல. கடைசியில் அறிவு என்பது தன்னை அறிந்து வாழ்வதுதான் அறிவு என்று உணர வேண்டும். எவன் ஒருவன் தன்னை அறிந்து வாழ்கின்றானோ, அப்படி அறிந்து வாழும்போது மனம் அமைதியாகிவிடும். அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி நிலவும் என்று கூறி, நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்களை எப்போ நான் கைத்தட்டுன்னு சொன்னேன்னா, நீங்கள் தானே கைத்தட்டுறீங்க. இந்த மகிழ்ச்சியுடன் கைத்தட்டும் பொழுதே ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷர் தூண்டப்பட்டு உணர்வுகள் மூளைக்கு சென்று, மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்குகின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கூறி, ஒரு நிமிடம் அனைவரும் அரை நிமிடம் எழுதி நிற்க வேண்டும் என்று கூறியதற்கு காரணம் என் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுகின்றேன். இந்த அமைப்பை அருமையாக நடத்தி செல்கின்ற நம் செக்ரட்டரி, பிரசிடென்ட் ஐயா அனைவரும் சேர்ந்திருக்கிற அனைவருக்கும் நான் கைத்தட்டி மகிழ்ந்த வாழ்த்தை சொல்ல வேண்டும். இந்த அழைப்பை ஏற்று திரளாக வந்திருக்கின்றீர்களே, அதற்கு நீங்களே ஒரு முறை கையை தட்டி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ளுங்கள். உட்காருங்கள். சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லாவிடில் பரவாயில்லை என்று கூறி அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை விடைபெறுவதற்கு முன்பு தயவு செய்து நேராக அமர வேண்டும். எப்போ உட்கார்ந்தாலும் நேராக அமர்ந்து நேர்மையாக வாழ கற்றுக்கொண்டால் நம் இனத்தை எவரையுமே அழிக்க முடியாது என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செல்வம், நம்ம சகோதரர் இன்று டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார். அதற்கு அனைவரும் கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும். எனக்கு என்ன தெரியும், நல்ல கால செல்வம் ஒரு கார்டியாலஜிஸ்டாக ஆகவில்லை. ஆயிருந்தால் இந்த சொக்கலிங்கத்திற்கு பிராக்டிஸே வந்திருக்காது. வாழ்த்து சொல்லி பெறுகின்ற பட்டம் அனைத்தும் நாம் சமுதாயத்திற்கு
எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உள்நோக்கத்திலும் தான் நாம் அனைவரும் இணைந்திருக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஆல் இண்டியா முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன் நடத்திட்டு இருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் சுமார் 22 மாவட்டங்களில் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்கள் இதில் பணத்தை கட்டி உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இனி 1,00,000 பேர்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுடைய நோக்கம் சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு சமூக ஒற்றுமை, சமுதாய பாதுகாப்பு, கல்வி சேவை. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கிறவங்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கு சலுகைகள் மற்றும் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களே நிறைய 0 to 1,000 crores பிஸ்னஸ் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, அப்புறம் அவங்களே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க மூலியமாக நம்ம சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு உதவிகளை பெற்று கொடுக்கறது. அப்புறம் பிஸ்னஸ் கனெக்ஷன் சொல்கிறோம். அதாவது சமுதாயத்துக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஒருங்கிணைத்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும், அவங்களுக்கு உதவி பண்ணுறது. சின்ன நிறுவனங்கள் அது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப முனைப்பாக இருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து அந்த பணிகளை அந்த பயனை மக்களுக்கு சென்று சேர்வதற்காகத்தான் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த அமைப்பில் உள்ள இருக்கிற அத்தனை பேரும், அத்தனை நிர்வாகிகளும் அந்த முனைப்போடு அவங்களுடைய பணிகளை செய்கிறாங்க. முழு நேரமும் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பகுதி நேரமும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரதி விவகாரம் எதிர்பார்க்காம, எந்த ஒரு பண சலுகைகளும் எதிர்பார்க்காம நிறைய நிர்வாகிகள் நிறைய பேர் மாநிலம் தழுவிய கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்ஸ் நிர்வாகிகள் இந்த இதில் ஈடுபடுத்தி இருக்கிறோம். அவங்க எல்லாருமே தன்னிலமற்று சேவை செய்கிறதுக்காக தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. இது சமுதாய ஒற்றுமையும், சமுதாய நல்லிணக்கம், சமுதாய வளர்ச்சி, சமுதாய முன்னேற்றம், இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் எங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் ஜாதிய கணக்கு தேவைன்றாங்க, சில பேர் தேவைன்றாங்க. இப்போ உங்களுக்கு குறிக்கோள் என்ன? இப்போ உங்களை மேம்படுத்தி காட்டுதா, மற்றவங்க கீழே இறக்கி காட்டுதா? மற்றவங்களை மேலே ஏற்றணும், கீழே எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க சிறப்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல முறையில் வளரணும். அவங்களுக்கு இந்த சமுதாய மக்களுக்கு இடையே உள்ளேயே அவங்கள ஒருவருக்கொருவர் உதவி செய்யணுங்கிறது நோக்கம்தான். சென்னை தமிழ்நாடுடைய முக்கிய பகுதி. இப்போ ஏற்கனவே நாங்கள் தென் மாவட்டங்கள்லேயும் மற்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட சென்னையில் 22 மாவட்டங்களில் நாங்கள் இதுவரை அமைப்பை ஏற்படுத்தி பெண்கள் உதவி, சுய உதவி முன்னேற்றம் இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஃபைனலாக இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் ஏகப்பட்ட வேறு சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய. அரசாங்கத்துக்கு நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல. எங்கள் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய உதவியை தான் நாங்கள் தர்றோம். அந்த உதவியே சமுதாய மக்களுக்கு பெற்றுத்தர்றது தான் இந்த அமைப்பு. சென்னையை விட மற்ற ஊரெல்லாம் உங்கள் சமுதாயத்தால் நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படி இல்லை. சமுதாயத்தில் நிறைய சங்கங்கள் இருக்குது. இந்த சென்னையில் கிட்டத்தட்ட 20 சங்கங்கள், முதலியார் சங்கங்கள் இருக்குது, 18 பிள்ளைமார் சங்கங்கள் இருக்குது. இவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த சமுதாய மக்களுக்கு இப்போ அவங்கவுங்க அந்தந்த சங்கங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்த அமைப்போடு சேர்ந்து அவங்க பயணிக்கும்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா. இப்போ பார்த்திங்கன்னா வடநாட்டில் கயாசிங் அமைப்பு நம்மளோட இருக்கிறாங்க. கேரளாவில் எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு அமைப்பு எங்களோட இருக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் நம்ம அடுத்தது நாங்கள் இப்போ பெங்களூர், கர்நாடகா மாநிலத்துக்கு போகிறோம். ஆந்திராவில்
அமைப்பை ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய சமுதாய மக்கள் வந்து பாம்பேயில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய பணி. தேர்தலில் பார்த்தீங்கன்னா பேசும்போது சில பேர் வந்து மற்ற ஜாதியை மற்ற சங்கத்தை வந்து நிறைய விமர்சிக்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு இல்லை, நாங்கள் எந்த அவங்கள இல்லை இல்லை பெரியாரை சொல்கிறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அவங்கள குறைப்படுத்துறது இல்லை, அது ஒரு எடுத்துக்காட்டாக விமர்சிக்கிறது. அவங்களோட விமர்சனமே வந்து அவங்கள வந்து முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு வரோம். இப்போ பெரியார் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. மற்ற நம்ம மட்டும் இல்லை, கேரளாவில் கூட அவருடைய வல்லமை இருக்கத்தான் செஞ்சது. அந்த இதை வந்து கூடு போட்டு காமிக்கிறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். அடுத்தது சமுதாய மக்கள் சேவையில் வந்து கல்வி சேவைகள், சமூக பாதுகாப்பு. முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம சமூக பாதுகாப்பு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னா, ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னோன்னா, நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் அதில் வந்து சேரணும், அதில் வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது, எங்களுக்குள்ளேயே பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறோம். எங்களுக்குள்ளேயே கல்வி நிறுவனங்களில் எங்கள் மக்களுக்கு பயனடைகிற அளவுக்கு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களும் அதை செய்கிறது தயாராக இருக்காங்க. எல்லா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே 280 காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த காலேஜில் என்னென்ன உதவிகள் எங்களுக்கு சமுதாய மக்களுக்காக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி அதெல்லாம் செய்யும். தேவைதான். இப்போ எல்லாருமே வந்து யார் என்னென்ன எவ்வளோ பேர், இப்போ ஒருத்தர் வந்து இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் 20% இருக்கிறோங்கிறாங்க, இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் 10% இருக்கிறோங்கிறாங்க, இன்னொரு சமுதாயம் நாங்கள் இப்போ 20% இருக்கிறோன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஜாதி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா யார் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு இதாக இருக்கும். அந்த சலுகைகள் அதை பேஸ் பண்ணி நாளைக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தானே பயனடைகிறாங்க. சரி, உங்களோட சார்ந்த சமுதாயங்கள்லாம் இருக்குல்ல சார், உங்களோட சமுதாயத்துல உங்களோட சார்ந்த சமுதாயம்லாம் இருக்காங்க, சொல்ல வேணாம், அது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணுறீங்க? எல்லாருக்கும் பண்ணுறேன். எங்கள் சமுதாயம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளாளர்லேருந்து பிரிகிறது. அதுதான் தாய். இது வெள்ளாளர் அப்படின்னா ஒரு பொது, அதிலிருந்து ஒரு பகுதி முதலியார், ஒரு பகுதி பிள்ளை. சவுத்து ஃபுல்லாக பிள்ளையாக இருக்கிறாங்க, வடக்கு ஃபுல்லாக முதலியாராக இருக்கிறாங்க. இது இவங்க முதல்ல ஒருங்கிணைக்கிறோம். இப்போ நம்ம எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அமைப்பை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சமுதாய மக்களாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அது வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்பவுமே வந்து ஜாதிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைய தலைமுறையில் இன்றைக்கு மாடர்ன் லிவிங் ஸ்டைலில் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஜாதியை பற்றி யாரும் பெருசாக பேசிக்கிட மாட்டேங்கிறாங்க சென்னையில். ஸோ அவங்களுக்கு எப்போ அந்த ஜாதியோடைய இது வருதுன்னு சொன்னோன்னா, அவங்க குழந்தைகளுக்கு வரம் தேடும் போதோ அல்லது பொண்ணு பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனையே வருது. அப்போ தான் அந்த இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ முதல்ல இருந்தே அவங்களுக்கும் வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கும் நம்மளுடைய அவங்க உணர்வுகளை ஊட்டுறது தான் முதல் வேலை. வேற ஏதாவது என்னங்க? அரசியலை நோக்கி நாங்கள் போகல. ஆனால் எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுவோம். அவங்க எந்த அரசியலில் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நம்ம வந்து இப்போ இந்த அமைப்பை பொறுத்தளவுக்கு டிஎம்கேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்ற கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நாங்கள் ஆதரவு. எங்கள் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து ஒரு முதலியாரோ அல்லது பிள்ளைமாரோ ஒரு வேட்பாளர் என்னன்னா நிச்சயமாக நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு பண்ணுவோம். அவங்க எந்த அரசியலை சேர்ந்தவங்கன்னு எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் அதில் கணக்கும் எடுக்க மாட்டோம். வி ஆர் பவுண்டிங் ஒன்லி த பிள்ளைமார் ரெண்டு முதலியார். எங்க சங்க இதுல இருக்கிறவங்க மட்டும் நாங்க ஓட்டு போடுறோம். அதுல விட சில பேர் அவங்க விட கொஞ்சம் பெஸ்டா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, சில பேர் செய்யணும்னா இருப்பாங்க. அப்போ இருந்தா கூட இல்லை, எங்களுடைய கோரிக்கையே அதுதான். எங்களுடைய கோரிக்கையே சமுதாயத்தில் இருக்கவங்க 4 பேர் ஓட்டு போட்டு அவங்க நல்லா ஒரு பதவிக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு சமுதாயத்துக்கு அவங்க செய்வாங்க இல்லையா? அந்த ஒரே நோக்கம் தான்.
இருப்பாங்க, நல்ல இதுல இருப்பாங்க, ஒரு விஷயம் நல்லா பண்ணி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட உங்களோட இது இல்லையே, நீ கேட்கறதுல வந்து இல்ல சார், நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப நீங்களே இருக்கீங்க, நான் வேற இதுல இருக்கேன், நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, அப்ப கூட நான் வந்து இன்னொரு டீமா போறேன்னு சொல்றது ஒரு மாதிரி இருந்தது. இல்ல அப்படி இல்ல அதாவது மெயின் வந்து சமுதாய மக்கள் வந்து அரசியல்ல நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா இந்த சமுதாயம் உருப்படும். சமுதாயத்துக்கு அவங்க ஏதாவது இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எப்படி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்களையோ தொழில் நிறுவனங்களையோ நாங்கள் அணுகும் போது அவங்க நமக்கு எப்படி செய்கிறாங்களோ இதே உணர்வு அவங்களுக்கும் இருக்கும். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ நம்ம ஆளுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து சமுதாயத்துக்காக செய்வாங்க இல்லையா, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சங்க தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்கும் திரு ரவி பிள்ளையா அவர்களுக்கும் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு ஏற்பாடு செய்த சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பேசியவர்கள் அனைவரும் கூறினார்கள், இன்று தமிழ்நாடு நார்த் சவுத் என்று பிரித்துள்ளது. அங்கே இருக்கிற எழுச்சி இல்லை அப்படின்றார்கள். இருக்கின்றது, உள்ளே இருக்கின்றது, வெளியே வர வேண்டும். அதுதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. ஏனென்றால் இந்த பிள்ளையும் முதலியாரும் ஒன்றாக சேருவதே பெரிய விஷயம். அதுதான் அவர்கள் பிள்ளை முதலியார் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். வஉசி அங்கே கொண்டாடப்படுகின்றார், ஆனால் இங்கே வட தமிழகத்தில் கொண்டாடப்படுவதில்லை. முதலில் அது செய்ய வேண்டும். இங்கு வாரியார் கொண்டாடப்படுகின்றார், அங்கு வாரியார் கொண்டாடப்பட வேண்டும். கிருபானந்த வாரியார் கொண்டாடப்பட வேண்டும். எப்போது சமுதாயம் இணைவு என்றால் பெண் கொடுத்து பெண் எடுத்தால் தான் சமுதாயம் இணையும். அதைதான் இப்ப செய்து கொண்டிருக்கின்றார்கள். PSNA செய்து விட்டார், அது ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய முன்னோர்கள் வந்திருக்கின்றார்கள். முதல் நாம் பெருமை கொள்ள வேண்டும். நம்முடைய DNA என்றது தெரிய வேண்டும். அடுத்த சமுதாயத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க சென்னையெல்லாம் வந்து இந்த கேஸ்ட்னால எல்லாம் சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. நிறைய நீங்க சொன்னது உண்மை. நீங்க நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. நான் அவங்க சின்ன கருத்தில் வேறுபாடு பண்றேன். இங்க வந்தவங்களாம் வந்து நீங்க 70% வேலை கொடுக்கணும், 30% வேலை கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, ப்ரெஃபரன்ஸ் கேன் பி கிவன். நீங்க வந்து நம்ம சொந்தத்தையே நம்ம சமுதாயத்திலே நம்ம ஆஃபீஸ்ல வச்சு நீங்க கேள்வியே கேட்க முடியாது. நிறைய ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா மாமா, மச்சான், சித்தப்பா எல்லாம் இருப்பாங்க. யாரும் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா உறவு முறைகள் உள்ள வந்து விட்டு ப்ரொஃபஷனல்ஸும் போயிடுது. அதனால் அப்போ வந்து அது யூ ஹேவ் டு டேக் அ கால். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பற்றியும் சொன்னாங்க, பிஸ்னஸோட ப்ரெஃபரன்ஸ் கேன் பி கிவன். இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது அங்கே உங்கள் குவாலிட்டி அடிபட்டுது. ஸோ உங்கள் ப்ரொஃபஷனல்ஸும் போயிடுது. அதனால ப்ரெஃபரன்ஸ் கேன் பி கிவன் தவிர மஸ்ட்ன்றதை எடுத்துடலாம், கேன் பி கிவன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம் என்னுடைய எண்ணம் அதில். அதனால் இந்த DNA பற்றி சொல்லும் போது இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க முதலியார் ஜம்பம் யாரும் வெளியே வரதில்லை அப்படின்னு. அதனால் அந்த காலம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன 153 பிரிவுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, கேஸ்ட் சென்ஸ்னு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஊர்லேயும், எல்லா ஸ்டேட்லையும். கேஸ்ட் எவ்வளோ எந்தெந்த ஊரில் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பேசும்போது இது வந்து சங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கேஸ்ட் சென்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த 153 ஒரு கேஸ்ட்ல வராது. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதான். நான் நிறைய சங்கங்கள், எல்லா சங்கத்திலும் நானும் பேசணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஒரு ரிட்டையர் IAS கூட நான் பேசிட்டு இருக்கேன், அது எப்படி சால்வ் பண்ணுறது விஷயம். ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட்ல ஒன்று இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வட தமிழ் எல்லாம் வேளாளர்னு வந்துடுது, அந்த பக்கமும் நிறைய வேளாளர். ஆனால் சில குரூப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதில் வரல. அப்போ நீங்கள் வீட்டில் போய் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேர் சொல்லுவீங்க. நிறைய பேருக்கு பட்டம் எது, சர்டிஃபிகேட் எதுன்னு தெரியாது. சர்டிஃபிகேட்ல இருக்குது வேற. நீங்கள் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்ல வந்து துரு வேளாளர் வந்துருச்சுன்னா, பிசின்ற சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் துரு வேளாளர், வட தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் துரு வேளாளர் தான் அந்த பக்கம் வந்துருச்சு, சவுத்லேயும் வந்துருச்சு. ஆனால் சில குரூப் பார்த்தீங்கன்னா இன்னும் வாங்காத இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, வீட்டுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்கீங்க, ரிட்டையர்டு, உங்களுக்கு தெரியும். சென்சர் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 கோடி பேர் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் 1 கோடி பேர் வராது. அப்போ அந்த டேட்டா போயிட்டு அது வெளியே போச்சுன்னா ஊரில் இருக்கிற மரியாதையும் போயிடும், எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிட்டு போயிடும், இவ்வளோதான் சொன்னதெல்லாம் போயிடும். ஸோ இதை எப்படி பண்ணுறது தான் இந்த சங்கத்துடைய முதல் குறைவாக இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். முதல்ல எல்லா சங்கமும் சேர்ந்து 1 பேருக்கு வந்தாதான் இவ்வளோ டேட்டா அதான் ரெக்கார்ட் ஆக போகுது. நீங்கள் மைக்கு போடலாம், மீட்டிங் போடலாம், அறிக்கை விடலாம், எதுவும் நடக்காது. அந்த சென்சஸில் என்ன கொடுக்குதோ அதான் சென்ட்ரலில் ரெக்கார்ட் ஆகும், ஸ்டேட்டில் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா அந்த பக்கம் சவுத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்க 3 பேராக பிரிஞ்சுருந்தாங்க, அவங்க 1 பேருக்கு எடுத்து வந்துட்டாங்க. கரெக்ட் தானே? அது
நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ 3 பேராக இருக்காங்க. சவுத்தில் ஒரே பேர் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ணல. நம்ம 153 சொல்கிறோம். அந்த 3 பிரித்து தனித்தனியாக இருந்தப்போ தனித்தனியாக சென்சஸ் இப்போ ஒன்றா ஆயிடுச்சு. நம்ம 153 ஒன்றா சேர்க்கறது எப்படி? ஒரே பேர். நான் சொல்றது தனித்தனி அமைப்பு இருக்கும், அதை பற்றி யாரும் கவலைப்படல. ஃபெடரேஷன்றது வேற, அசோசியேஷன்றது வேற. தனித்தனி அசோசியேஷன் 153 அசோசியேஷன் இருந்தாலும் ஃபெடரேஷன் ஒன்றுன்னு வரும்போது தான் அந்த ஒரு பேர் வரும். அந்த ஒரு பேருடைய டேட்டா தான் அடுத்த தலைமுறையிலேயே தலையை வைத்து நிற்க போகுது. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இங்கே வந்து நம்ம ஆள் சேர்க்கறது, எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறதோட முக்கியம் அது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அஃபெக்ட் ஆக போகுதுனால. ஸோ அதுக்கு என்ன முயற்சியோ அது செய்யணும்னு சங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். அதுமாதிரி நிறைய இன்னைக்கு பிஸ்னஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சொன்னாங்க இந்த டாக்டர் எனக்கு குழந்தை டெலிவரி பண்ணி இவங்க தான் இங்கே வந்து பார்த்து தான் தெரியும். அது வரும்போது தான் தெரியும். ஏன்னா இங்கே சிட்டியில் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாரும் தெரியாது. அந்த நிலைமை இருக்குது. ஏன்னா அந்த சென்னையில் வெள்ளம் வந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆகும் கொஞ்சம் லேட் தான். அது மாதிரி சொல்லும்போது சொன்னாங்க சில பேர் வந்து இந்த காரை கொடுத்தோன்னே டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. அது அவங்க கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா ஒருத்தர் நம்ம கம்பல் பண்ணி வாங்கக்கூடாது, மனசார கொடுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நீங்கள் தானே இப்போ தானே சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த பிராண்ட் அப்படின்னா அவங்க மைண்டில் பார்த்தோன்னா அந்த பிராண்டை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம சொல்லி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பிராண்டை பார்க்கும்போது வந்துடும். இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுனீங்க, அந்த கடையை பார்த்தோன்னா ஞாபகம் வந்துடும். ஸோ சொல்ல தான் வரும். அது மனசுலேருந்து வரும். கண்டிப்பாக வந்துடும். அது வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இங்கே நிறைய இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா பெரிய விஷயம் டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் யூஸ்வலாக சங்கத்துக்கு வரதில்லை. யூஸ்வலாக பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது தான் சங்கம் யூஸ் ஆகுதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து சமுதாயம் வளர வேண்டாம், மக்கள் வளர வேண்டும். மக்கள் வளர வேணும்னா அவங்க பொருளாதாரத்தில் வளரணும். அதுக்கு இந்த சங்கம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் கனெக்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சங்கத்துடைய கான்டாக்ட்ஸ் வளர்ந்துக்கணும். இந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக சமுதாய மக்கள் வர வேண்டும். சமுதாய மக்கள் வளர்ந்தால்தான் சமுதாயம் வளரும். அதுக்காக தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் முடிச்சு கடைசியில் சென்னைக்கு வராங்க, தலைநகர் நோக்கி. அதாவது 2 டாப் டு பாட்டம் அப்ரோச்னு சொல்லுவாங்க, இல்லை பாட்டம் டு டாப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டம்லேருந்து டாப்புக்கு வராங்க. லாஸ்ட் ஹெட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதனால் என்றைக்கும் நாங்களாம் அவங்களுக்கு துணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிபடி. நான் ரொம்ப அவ்வளோ சுத்த தமிழ்லாம் பேச மாட்டேன், பட் மனசில் இருக்கிறத பேசிடுறேன். ஆக்சுவலி அந்த உடனே இந்த சமூகம்ன்ற பார்வையை, சமூகன்ற ஒரு அஃபினிட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கு. அது வந்து எங்கள் அப்பா காலத்துல என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தது இந்த முதலியார், இந்த வேலை வாங்கி கொடுத்தது இந்த முதலியார் இப்படின்றதான் சொல்லினே இருப்பார். இந்த மைண்டில் எப்பவுமே எனக்கு இருக்கு. ஆனால் இப்போ புது ஜென்ரேஷன், எங்கள் ஜென்ரேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஜாதிகள் இல்லைன்னு பேச போய் அது மாத்திரம் ஒரு கெட்ட வார்த்தையாக ஆக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதான் என்னோட நெபியூஸ் நீஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாதியில் தான் பார்க்குறோம், நம்ம சமூகத்தை தான் பார்க்குறோம் அப்படின்னா ஏன் நம்ம ஜாதியை பற்றி பேசுறீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போதான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன், அதையே இதை மாத்திரம் தப்பாக பேசுறீங்க. இந்தியான்றது ஒரு அஃபினிட்டி இருக்கு, இந்தியான்றது ஒரு கிளான், அதில் அஃபினிட்டி இருக்கு. நம்ம தமிழகன்றதுல ஒரு அஃபினிட்டி இருக்கு. நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்றதுல ஒரு அஃபினிட்டி இருக்கு. இப்போ ஜாதி மாத்திரம் ஏன் இதில் ஏன் ஒரு கெட்ட வார்த்தையாக்கிட்டீங்க? எல்லாமே ஒரு கிளான். எல்லா இடத்தையும் நம்ம we are இந்தியன்ஸ், கண்டிப்பா we are ஹிந்துஸ், எஸ் we are டெமிலியன்ஸ், எஸ் அதுலலாம் ஒரு பெருமை. ஆனால் முதலியார் அப்படின்னு சொல்றது இல்லை முதலியார் பிள்ளைன்னு சொல்றதுல மாத்திரம் ஏன் அது மாத்திரம் ஒரு பேட் வேர்ட் மாதிரி ஆக்குறீங்கன்றதான் நான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். நான் அதனால தான் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து அப்படிலாம் இருக்க தேவையில்ல. நம்ம இந்தியன்ஸ் வெளியூர்ல போனால் நம்ம இந்தியன்ஸும் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு கிளான்ல ஒன்றா சேர்ந்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சேர்ந்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்றது எனக்கு எப்பவுமே தோணும். 2வது விஷயம் நான் எப்பவுமே அப்சர்வ் பண்ணது என்னன்னா, எனக்கு முதல்ல சின்ன வயசுலலாம் வந்து இது மைண்ட்ல அவ்வளோ இல்லை, நம்ம முதலியார் நம்ம கம்யூனிட்டி அப்படின்றது இல்லை உண்மையாவே. பட் ஆஸ் வி க்ரோ, நம்ம வளர என்ன பார்க்குறோம்னா, நிறைய விஷயத்த வந்து ஒரு செட்டியார் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, மற்ற கம்யூனிட்டி ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, நாடார் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் நம்ம மாத்திரம் தனியாக நிற்போம். ஏன்னா நம்ம ஒன்றா சேர்ந்தோட எண்ணமே முதல்லேருந்து வரலன்றதான் எனக்கு நான் அப்சர்வ் பண்ணுறதுலேருந்து தோன்ற விஷயம் அதுதான். ஸோ அப்போ தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, இதில் என்ன தப்பு இருக்குது, ஒன்றா சேரணுன்றது. ஆனால் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு பெரிய இது மாதிரி ஒரு அசோசியேஷன் இருக்குது அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியாது சிவா. ஆக்சுவலி எனக்கு தெரியவே தெரியாது வந்து இருக்குது. ஆனால் நான் தெரிஞ்சோ தெரியாமல் என் மனசில் எப்பவுமே இருக்குது என்னன்னா, நான் வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் சொல்கிறீங்க வேலைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றது.
சார் கூட சொன்னார் ப்ரையாரிட்டி ஓரளவு கண்டிப்பாக கொடுக்கணும். பட் என் மனசில் என்னன்னா நான் வந்து அது இன்டர்வியூ வந்தோடனே எனக்கு ஒரு அசஸ் பண்ணிவிடுவேன், மைண்டில் தோணும் இவர் முதலியாரா இருப்போம் இல்லை இந்த பொண்ணு முதலியாரா இருப்போம் தோணும். ஆக்சுவலாக கேட்டுருவேன், சம்டைம்ஸ் கேட்டுருவேன். ஏன்னா அண்ட் மோர்லெஸ் இன்னொருத்தர் நம்ம முகத்தில் ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கான்னு தெரியல, எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா தெரியல. பட் எனக்கு பார்த்தோன்னே சொல்ல முடியும் முதலியார் அப்படின்னு தோணும். ஸோ அதனால வந்து மெனி டைம்ஸ் இது ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம். அது என் மனசில் இருக்காது. சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னதுனால இல்லை சார். ஆக்சுவலி இல்லைனாலுமே நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால நிறைய பேர் பேசுவாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நிறைய முதலே ரொம்ப ஜாஸ்தி. ஐ மீன் மொத்தம் யாரையும் வித்தியாசப்படுத்தி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் இது ப்ரையாரிட்டி கண்டிப்பாக இதுக்கு ஒரு சின்ன ப்ரையாரிட்டி இருக்குன்றது மனசுல இருக்குது. அதனால நம்ம அது உண்மையாக அதே மாதிரி நடந்துருது. ரெண்டாவது வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னீங்க. நானும் வந்து ஆனால் இது ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை வந்து நாங்கள் ஓப்பனாக வந்து முதலியாருக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது நீங்கள் எல்லாம் மனசில் ஏற்றிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் மற்றவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு அதை நினச்சிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு முயற்சியாக இருக்கும். இந்த நிமிஷம் வந்து எப்படி பண்ணிதான் இருக்கும். ஆக்சுவலி எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக சொல்லிக்காமலே அது செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ மீன் இன்னைக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் சிவா சொல்லி தான் நான் வந்தேன். ஆக்சுவலி எனக்கு தெரியாது. அவரும் 2-3 தடவை கூப்பிட்டாரு, முன்னாடி வர முடியல. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஈவெண்ட்டில் வந்தது, பார்ட்டிசிபேட் பண்ணதில். எனக்கும் இதில் கண்டிப்பாக இந்த அஃபினிட்டி நம்ம முதலியார் சங்கம் பிள்ளை சங்கம்ன்றது அஃபினிட்டி ரொம்ப இருக்கனால மாத்திரம்தான் இது நான் வந்தேன். யாராவது கூப்பிட்டாலும் வரமாட்டோம். இதில் ஏற்கனவே என் மனசில் ஓடினே இருக்க விஷயம் தான். ஸோ இன்னைக்கு அவர் ஒரு புஷ் கொடுத்தனால வந்த தேங்க்ஸ். ரெண்டாவது வந்து இந்த முதலியார் பிள்ளைகள்லாம் வித்தியாசம்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் ஒன்றா தான் பேசுவாங்க. பொண்ணு கொடுக்குது பொண்ணு எடுக்கிறது எல்லாமே ஒரே ஐ மீன் அப்படி தான் எடுத்துருந்தோம். இப்போ எனக்கு இப்பயும் புரியல, அது வித்தியாசமாக நான் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் தாத்தா அம்மாவோட சைடு தாத்தா பேர் நமச்சிவாயம் பிள்ளை. ஆனால் எங்கள் அம்மாவோட அப்பா பேர் துரசா முதலியார். அதுவே எனக்கு எப்படி தெரியல, அது தப்பா கரெக்டு தானே? சரி ஓகே, அதுவே எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ வித்தியாசமே இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இப்போ சில இடத்துல சவுத்லேருந்து வந்த பிள்ளைன்னு சொல்லிப்பாங்க, சில பேர் நார்த்லேருந்து தான் மாறி சொல்லிப்பாங்க அப்படின்னு தெரியும். பட் அப்பா பையன் எப்படி மாறுச்சுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. கண்டிப்பாக என் சைட்லேருந்து மனசளவில் சொல்ல முடியும், நல்லது ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா எந்த விதத்தில் இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டிக்கு உதவ முடியும்னா அது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் டொனேஷன்லேருந்து ஆரம்பிச்சு எங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரையாரிட்டி ஃபார் அவர் ஓன் கம்யூனிட்டின்றது கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அது கொடுத்துன்னு தான் இருக்கேன். இங்கே வந்தனால கிடையாது. இப்போ எல்லாரும் பார்த்தாலும் இன்னொன்று செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் ஜாஸ்தி வருது. மதுரை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. ஐ அக்ரி வித் ஆல் திஸ் பீப்புள். வி ஆர் ஆல் செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். என்னுடைய ஜாதி நான் லா காலேஜ் ஸ்கூலில் சேரும்போது தான் தெரிஞ்சது. முதல் நாள் என்ன ரேங்க் நீ என்னவருன்னு கேட்டாங்க. இதுதான் என் மெட்ராஸ் லா காலேஜ் உள்ள நான் நுழையும் போது நீ என்னவர் அப்படின்னு. என்னவர்னா அப்படின்னு யோசிச்சு, நீ எந்த ஏரியா? நான் சொன்னேன் பெரம்பூர் அப்படின்னு. அப்போது நீ முதலியார் தான் அப்படின்னா உடனே இதுதான் எனக்கு ஜாதின்னு தெரிஞ்ச முதல் நாள். ஏன்னா நான் சென்னையில் படிக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எங்களுடைய ஜாதி சென்னையில் படித்தோன்னா எங்களுக்கு +2 முடிகிற வரைக்கும் எனக்கு என்ன ஜாதின்னு தெரியாது. லா காலேஜ் சேர்ந்த பிறகு தான் அது தெரிஞ்சது. ஒரு சமுதாயமும் எப்படி பாதுகாப்பாக அந்த லா காலேஜ் கூட இருந்தாங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. யாரும் தனியாக அங்கே இருக்க முடியாது. நான் படிக்கும் பொழுது நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, பரிமேல் அழகர்னு ஒரு படம் வந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த கல்லூரியில் தான் நானும் படித்தேன். அதுக்குள்ளே இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்தந்த சமுதாயம் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சென்னையில் வரவங்கலாம் எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த ஒரு தயக்கமும் கிடையாது பேசுவதுக்கு. ஆனால் நாங்கள் இந்த குரூப் கூட பேசும்போது அந்த குரூப் வராது, அந்த குரூப் கூட பேசும்போது இந்த குரூப் வராது. இது வந்து சட்டக்கல்லூரி படிக்கும். அதற்கு பிறகு வழக்கறிஞர் ஆன பிறகு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலியார்னு போட்டுக்க முடியாது எங்கள் பேருக்கு பக்கத்தில். நான் சுப்ரீம் கோர்ட் போகும்போது நினைப்பேன், தாகூர்னு போட்டுப்பான், நாயுடுன்னு போட்டுப்பான், நாயர்னு போட்டுப்பான், பிள்ளைமான்னு போட்டுப்பான். ஜட்ஜி அங்கேருந்து வாட் மிஸ்டர் பிள்ளை, வாட் இஸ் யுவர் ஆர்கியூமெண்ட் அப்படிதான் கேட்பாங்க. வாட் மிஸ்டர் நாய் ரெட்டி, ஆர் யூ ரெடி? நம்ம முதலியார் பேர் அங்கே ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க, ஒருத்தர் கிடையாது. இப்ப இதெல்லாம் இவங்க பேசும்பொழுது நாம் ஜாதியை ஏன் நம் பேரின் முன்பு போட்டுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றது நம்ம முடிவு எடுக்கணும். நம்மளுடைய பேரை ஏன் நாம்
நம்ம பேருக்கு அப்புறம் சர்நேம் அப்படின்றான் இந்தியில. ஆஃப்டர் சர்நேம் ஃபாதர் நேம் எம் இனிஷியல் போடுவோம். நம்ம ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பேர் வந்து முழுசா வர எம்னு இருக்கும் டிக்கெட்ல. ஏன்னா செகண்ட் நேம் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. நாம் எங்கேயுமே வந்து அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாதா? எந்த ஒரு டிவி ஷோ பண்ண மிஸ்டர் ஸ்ரீதர் அவ்வளவுதான் வரும். நம்ம மொட்டையா இருப்போம் பேரு. ஆனா மற்றவர்கள் பார்த்தா யாதோ அக்கு பார்க்கிறோம் அப்படின்னு அந்த டிவி சேனல். இதை மாற்ற வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு நாம் ஜாதி எடுத்து வராத நம்ம இனத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடையாளப்படுத்திக்கோ. இப்பவே நம்ம தொலைஞ்சிட்டோம். திராவிட கழகம் எல்லாம் நம்ம கட்சி தான். நம்ம அதை விட்டு கொடுத்துட்டோம். நம்மளை நாம் தாழ்த்தி கொண்டு விட்டு கொடுத்து விட்டோம். நாம் எல்லா இடத்துலயும் ரெண்டாவது நின்று மற்றவங்களை கை காட்டி விட்டோம். போங்க 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 போங்கன்னு. நாம் அங்கே நின்று நாம் அமைதியாகி நம் அடையாளத்தை தொலைத்து விட்டோம். இனி உங்கள் பேர பேத்திகள் அடுத்த ஜெனரேஷன் பேர் எழுதும் போது அந்த பர்த் சர்டிபிகேட்ல ஜாதியும் சேர்த்து எழுதுங்க. குழந்தைக்கு பேர் வைக்கும் போது அந்த அந்த உங்களுக்கு பேர் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த பர்த் சர்டிபிகேட்ல போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்த ஜெனரேஷன் கண்டினியூ ஆகும். இன்னைக்கு சென்னையில் உள்ள நாயுடுகளும் ரெட்டிகளும் பாத்தீங்கன்னா பேரை தைரியமாக போடுகிறார்கள். நாம் ஏன் போடுக மாட்டோம்? பயம். நம்மளுக்கு வியாபாரம் நடக்காது. நாம் பயந்து போயிருக்கோம். அந்த ஜாதிக்காரங்க வரமாட்டாங்க, இந்த ஜாதி. சில தொழில்கள், நான் வக்கீல் தொழில சொல்றேன், சிவில் சைட்ல போய் பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியும் நம்ம ஆளுங்க யாருமே கிடையாது, இவங்கதான். அதே போல நீங்க கம்பெனி சைட்ல ஆக்ட்ல போய் பாருங்க, நம்ம ஆளுங்க யாருமே கிடையாது. அவங்களும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேர் பேசிப்பாங்க. நம்ம 2 பேர் வாய்தா வாங்கிக்கலாமா? நான் இன்னைக்கு ஒரு பூஜை இருக்கு, ஓமம் இருக்கு, நான் வரமாட்டேன், நான் இன்னைக்கு வாய்தா வாங்கிக்கிறேன். 2 பேரும் பேசிப்பாங்க. கரெக்ட், இது உண்மை. நாம எங்க இருக்கோம்னா கிரிமினல் சைட்ல தான் இருப்போம் நிறைய. நம்ம கிட்ட எதுக்கு வராங்க? தைரியமா. நம்ம தைரியமா பேசுவோம். நம்ம உயிரை என்ன சொல்லுவாங்க, துச்சமா மதிச்சு நம்ம அந்த கிளைண்ட்டை காப்பாற்றணும். இன்னைக்கு வர பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வரும்போது தெரியும், நாங்கள் பேசும்போது தயங்கி தயங்கி தான் கேட்போம், என்ன ஜாதி, நீங்க என்ன கேஸ் அப்படின்னா கடைசியில் தான் கேட்போம். ஆனா அவர்கள் அப்படியே அடையாளமாக வர நாடாருன்னா பேச்சிலே தெரிஞ்சிடும். நமக்கு தெரியும் நம்ம அடையாளங்களை இழந்து வருகிறோம். இது நிதர்சனமான உண்மை. இந்த அடையாளங்களை மீட்டு எடுப்பதற்கு அடுத்த தலைமுறை வந்துள்ளது. இந்த அடையாளங்களை நாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் இவர்கள் போன்றவர்கள் தைரியமாக உங்கள் பேரு பக்கத்தில் முதலியார் என்று போய் நான் அடுத்த விசிட்டிங் கார்டு அப்படிதான் அடிக்க போறேன். நீங்கள் நான் ஏன் பயப்படணும்? நான் இனி இன்னொரு வாட்டி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து முதலியார் பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கான வேலைகளை நான் ஆரம்பித்தேன். ஏன்னா எல்எல்பி வந்து நெக்ஸ்ட் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் நான் இப்போ ஆல் இண்டியா இதுல. அப்படி பண்ணும் பொழுது இதுதான் ஒரு வாய்ப்பாக நினைத்து பேரை ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது. இவர்கள் தான் வருவார்கள், இவர்கள் தான் வரமாட்டாங்க கிடையாது.